ஏய் அம்மா, இந்த நாடகத்துல மாமியார் என்ன குடும்பப்படுத்துதாப்பா? ஐயோ, மர்மம் ஒட்டு கேட்டுட்டல நிக்கா. அட கூறுகிட்ட மாமியாரே. ஏங்க முக்கியமான சீனி ஊடல் நிக்காதீங்க நவுங்க. சரியான சீரியல் பத்தியம். இவள வச்சு நம்ம என்னதான் செய்ய? எடி மணி 1 ஆக போகுது. சோறு எதுவும் பொங்கன மாதிரி இல்லையே. வீடா இது? கடுகு ஜீரகம் வெங்காயம் தக்காளின்னு ஒரு மண்ணு இல்ல. நீர் அங்க எங்க சுத்திட்டு வாரீரு. ஏதாவது வாங்கி எடுத்து தாரீரா? உமக்கு என்ன? வெளிய சுத்திட்டு அப்படியே தின்னு வயித்த ரொப்பிட்டு வாரீரு. நாடா இங்க பசியும் பட்னியுமா கிடக்க வேண்டியிருக்கு. எதுவா இருந்தாலும் முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துப்பேன்ல. வயிறு வேற பசிக்கு. சரி இரு, இப்ப வாரேன். ஏட்டி மக்கா, நீ யார்ட்ட சொல்லிருக்கலாம்லடி, நான் வீட்ல இருந்து உனக்கு சோறு எடுத்து வந்திருப்பேன்ல. ஏம்மா, என் ட்ரிக்க பாத்தியா? நேராயிட்டு வீட்ல சமையல் பண்ண அது இல்ல இதுல சொன்னனே. இந்த மனுஷன் என்ன தெரியுமா செய்வாரு? நேரா ஹோட்டல் போடி போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துறாரு. அதுவும் மட்டன் பிரியாணிமா, மட்டன் பிரியாணி. ஏட்டி என்னடி சொல்ற? ஆமாமா, நான் இந்த ட்ரிக்க தான் ரொம்ப நாளா கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அவர் வந்தோனே வீட்ல அது இல்ல இது இல்லம்பே. அவரும் நேராயிட்டு பசிக்குன்னு சொன்னோனே ஹோட்டலுக்கு போய் அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வருவார் பத்தே. ரொம்ப நாளா இப்படிதான்மா வேலை பார்க்காம உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கேன். என் செல்லமே, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல மவளே. நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. மூளையோ மூளை. ஏம்மா, நீனே இரு. மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறமா போ. அத்தா, வந்துட்டீங்களா? மட்டன் பிரியாணியா இல்ல சிக்கன் பிரியாணியா? ஆ, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா? நீ என்ன சொன்னா? வீட்ல கடுகு ஜீரகம் வெங்காயம் தக்காளி இல்லன்னா அதான் எல்லாம் வாங்கிட்டு வந்து கிச்சன்ல வச்சிருக்கேன். போய் சோத்த பொங்கு குழம்ப வை, சாப்பிடுவோம் நேர நேரத்துக்கு.